ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஒரு 3 டேஸ் பிஃபோர் ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜேஇயோட வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா 3993 வேக்கன்சி அப்படிங்கிற மாரி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அத வந்து 4098 வேக்கன்சியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஇ அண்ட் சிஎம்ஏக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் ஆன வேக்கன்சியோட டீடைல்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பிடிஎஃப்ல வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நீங்க வந்து டீடைலா பார்த்துக்கலாம். இப்போ ஜேஇ அண்ட் சிஎம்ஏயோட வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3993 இல்ல 4098 வேக்கன்சியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜேஇ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சிபிடி 1 எக்ஸாம் இருக்கும். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சிபிடி 2 வந்து இருக்கும். சிபிடி 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். இந்த சிபிடி 2ல எடுக்கிற மார்க்க வச்சு உங்களுக்கான ஃபைனல் செலக்ஷன் வந்து இருக்கும். சிபிடி 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் டெக்னிக்கல்ல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சிபிடி 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, சிபிடி 1 பொறுத்தவரைக்கும் 100 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 30 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. ரீசனிங் பொறுத்தவரைக்கும் 25 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. 25 மார்க்கு. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் 15 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 15 மார்க்கு. சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. டோட்டலா 100 கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. 100 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இந்த சிபிடி 1 முடிஞ்சது ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சிபிடி 2 வந்து எழுதுற மாரி இருக்கும். சிபிடி 2 பொறுத்தவரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ்ல பார்த்தீங்கன்னா, 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், பேசிக் கம்ப்யூட்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்வைரன்மென்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ டோட்டலா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 100 மார்க். ஓகே. இந்த டெக்னிக்கல் எபிலிட்டி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து மாறும். சிபிடி 2 பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா உங்களுக்கு 150 மார்க்குக்கு வந்து நடக்கும். 150 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 1/3. ஸோ இந்த 150 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஃபைனலா உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்கும். ஓகே. இப்போ சிபிடி 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல டெக்னிக்கல் எதுவுமே இருக்காது. மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். ஓகே. ஆல்ரெடி இப்போ குரூப் டிக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க, என்டிபிசிக்கு என்ன படிக்கிறீங்களோ, அதே மாதிரியான சிலபஸ் தான் உங்களுக்கு சிபிடி 1க்கு வந்து வரும். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ், கேலண்டர் கிளாக், அப்புறம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இந்த 20 டாபிக்ல இருந்தா உங்களுக்கு மேத்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ஒரு 20 டாபிக் இருக்கும். அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ரிலேஷன்ஷிப், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயகிராம், டேட்டா இன்டர்பிரேஷன், டேட்டா சஃபிசியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டெசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 டாபிக் வந்து உங்களுக்கு இதுல வந்து கவர் ஆகும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ரீசனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சீங்கனாலே போதுமானது. ஓகே. ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி 1ல வந்து எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க? 15 கொஸ்டின் கேட்கறாங்களா? இந்த 15ல கரண்ட் அஃபேர்ல இருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினுக்கும் மேல உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இது படிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா உள்ள எக்ஸாம்ல நடந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு டோட்டலா 15 கொஸ்டின் சிபிடி 1ல இருக்கு அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ல இருந்து 10 கொஸ்டினுக்கு மேல வந்துரும். மீதி ஒரு 3 டூ 5 கொஸ்டின் தான் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுல இருந்து வரும் அப்படின்னா, எதுல இருந்து? ஹிஸ்டரி,
பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இதுல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க கரண்ட் அஃபேர் தெளிவா படிச்சிட்டீங்கனாலே போதுமானது. ஓகே. சோ லாஸ்ட்டா வந்து இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி ஓரளவுக்கு படிச்சுட்டு ப்ரீவியஸா நடந்த ரயில்வே எக்ஸாம்ல என்ன மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அத மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதுமானது. சயின்ஸ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் இதுல இருந்தா லைஃப் சயின்ஸ் மீன்ஸ் பயாலஜி இதுல இருந்தா பாத்தீங்கன்னா சிபிடி 1க்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே. இந்த சிலபஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டாபிக் வைஸா பெர்ஃபெக்ட்டா வந்து கொடுத்திருப்போம். சோ இப்போ ஜேஇக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த வீக்லி பிளான் படி நீங்க வந்து படிச்சுட்டு வரணும். சாட்டர்டே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் வந்து நீங்க வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இத மட்டும் நீங்க வந்து படிச்சுட்டு வரணும். ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஏன்னா இருக்கதுலே ஈஸியான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங். அதுக்கப்புறம் மேக்ஸ பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா அந்த 20 டாபிக் அதுக்கு வந்து பேசிக்கான உங்களுக்கு மேக்ஸ் வந்து தெரியணும். ஃபர்ஸ்ட் நீங்க மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த டேபிள்ஸ், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் இதெல்லாம் படிச்சுட்டு வேதிக் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய 2x2 மல்டிப்ளிகேஷன், 3x3 மல்டிப்ளிகேஷன் இதுக்கான ஷார்ட்கட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிட்டு அரித்மெட்டிக் குள்ள வரணும். அரித்மெட்டிக் அப்புறமா அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து படிக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா மேக்ஸ வந்து என்ன பண்ணிரலாம் கம்ப்ளீட் பண்ணிரலாம். சயின்ஸ பொறுத்தவரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஹிஸ்டரியில ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியா படிச்சுட்டு தான் அடுத்து போவேன் அப்படிங்கிற மாதிரி படிக்காம ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஸ்மார்ட்டா ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா படிக்கும்போது கண்டிப்பா சிபிடி 1ல வந்து உங்களால நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். ஓகேவா? சோ இப்போ நம்ம செலக்ஷன் பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஜேஇயோட பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ கரெக்ட்டா இப்போ மொத்தமா உங்ககிட்ட 120 நாளைக்கான பிளான் ஒரு 150 நாளைக்கான பிளான்னு கொடுக்கும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. அதே தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இந்தந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஈஸியான டாபிக் எல்லாமே முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கிற டாபிக் எல்லாத்தையுமே படிக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே படிக்கணும். இங்க முக்காவாசி பாத்தீங்க அப்படின்னா 70% வந்து ஈஸியான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இதுல இருக்கக்கூடிய ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீக் பிளான் பாத்தீங்க அப்படின்னா டே 1ல மேக்ஸ்ல பேசிக்கான மேக்ஸ் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். வேதிக் மேக்ஸ் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்க்கணும். டே 2ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங்ல மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ். அதுக்கப்புறம் டே 3ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல ஃபிகர் கம்ப்ளீஷன், மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ் வந்து பார்க்கணும். டே 4ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ், ரீசனிங்ல எம்பெடட் ஃபிகர் வந்து பார்க்கணும். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல ஒர்க் டாபிக் வந்து படிக்கணும். டே 5ல சயின்ஸ்ல பவர் டாபிக் வந்து படிக்கணும். ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா சிலாஜிசம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். டே 6ல ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா சிலாஜிசம் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மாஸ் டாபிக் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம கொண்டு போன லைவ் கிளாஸஸோட வீடியோஸ் எல்லாமே கொடுத்திருப்போம் நம்ம ஆப்ல. சோ அந்த லைவ் கிளாஸஸையும் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த பிளான் முடிச்சதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், மிரர் இமேஜ், ஒர்க், பவர், சிலாஜிசம், மாஸ் இந்த டாபிக்ல இருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் வீக்கோட பிளான் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ பிகினரா இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட ஒரு 4 மாசத்துல சூப்பரா எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிரலாம். ஓகே. கரெக்ட்டா 4 மாசம் தான். 0 லெவல்ல இருந்தாலும் 4 மாசம் உட்கார்ந்து படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிரலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. வேகன்சிஸ் வந்து ஜேஇ அண்ட் சிஎம்ஏக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ சிஎம்ஏக்கு தான் அதிகமா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 4098 வேகன்சி. இதுக்கான எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேஇக்கான எக்ஸாம் வர்றதுக்கு 2027 ஆகும். ஓகே.
தாராளமா உங்களுக்கு 4 மாசத்துக்கு மேலேயே டைம் இருக்கு. உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஜேஇக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு. ஸோ டிப்ளமோ அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஇக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் இந்த ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குடுத்திருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் எல்லா எக்ஸாமுக்குமான செலக்ஷன் பேட்சஸ் எல்லாமே நாம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாச கடைசியில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 19ஆம் தேதியா? இந்த மாச கடைசிக்குள்ள ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. இன்னொரு 2 டூ 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, என்டிபிசி 2026க்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஓகே. நான் வரக்கூடிய என்டிபிசி படிக்க போறேன். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் படிக்க போறேன். அதே மாரி டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் டில இந்த வருஷம் 30,000 வேக்கன்சி ரிலீஸ் பண்றதா ரயில்வேல இருந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப அடுத்தடுத்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா அப்ளை பண்ணிட்டு, கரெக்ட்டா உட்கார்ந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா, எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிரலாம். ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஜேஇ அப்படின்னா, ஜேஇக்கான கிளாஸஸ் மட்டும் உங்களுக்கு இருக்காது. ரயில்வேக்கு கீழ வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழ வரக்கூடிய எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். நேவி, ஆர்மி, இன்சூரன்ஸ் எக்ஸாம்னு எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து குடுத்திருப்போம். ஓகே. இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே. லாஸ்ட்டா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அனௌன்ஸ் பண்ண ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து இப்ப அவைலபிளா இருக்கிறதுனால, இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டியோட ஃபீஸும் 1999 தான். ஆனா இன்னைக்கு 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எப்போ 3 ஸ்டூடண்ட் ஜாயின் பண்றாங்களோ, அப்ப இந்த ஆஃபர் வந்து குளோஸ் ஆகிரும். ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னுன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு, ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு நீங்க 2499 பே பண்ண வேண்டாம். 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வீக்லி பிளான் வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிரலாம். வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஜேஇக்கான பேட்ச் எல்லா எக்ஸாமுக்குமான தனித்தனி பேட்சஸ் வந்து குடுத்திருப்போம். ஜேஇ, டெக்னீஷியன், என்டிபிசி வரக்கூடிய என்டிபிசிக்கு கூட பார்த்தீங்கன்னா, பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜேஇ பேட்ச்ல பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு சிலபஸ் வந்து குடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீக்லி பிளான் வந்து இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இந்த பிளான் படி நீங்க வந்து படிச்சுட்டு வரணும். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானு, செகண்ட் வீக்கோட பிளானு, தேர்ட் வீக்கோட பிளானுன்னு வந்து குடுத்திருப்போம். இந்த பிளான முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதுலயே வீக்லி டெஸ்ட் வந்து நடக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சிலபஸ்க்கு பார்த்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், கம்ப்யூட்டர், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு எல்லா சிலபஸுமே இதுலயே வந்து கவர் பண்ணிருவோம். ஓகேவா? ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா வந்து குடுத்திருப்போம். அதே மாதிரி சயன்ஸும் பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா குடுத்திருப்போம். ஓகேவா? பெர்ஃபெக்ட்டா எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல வந்து டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே. கரெக்ட்டா இதுல என்ன குடுத்திருக்கோமோ இந்த ஜேஇ பேட்ச்ல இத மட்டும் படிச்சீங்கனாலே, நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் இந்த எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னுன்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது என்ன டவுட்டும் இருக்கு, இல்ல இப்ப குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் போகும்போது எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இப்பதான் நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் மேம். எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின ஐடியா எதுவுமே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ஸ் பத்தின ஐடியா வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் சொல்றேன் 3 கூப்பன் கோட்ஸ் இருக்கிறதுனால 3 ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ணும்போது ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.